ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கக்கூடிய சிம்பிளான ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட்டை பண்ணுறதுக்கு நமக்கு பொருட்கள் ரொம்பவே கம்மியாக தான் தேவைப்படும். வாங்கோ, ரொம்ப சிம்பிளான சொஜ்ஜி அப்பம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இந்த சொஜ்ஜி அப்பம் பண்ணுறதுக்கு நான் 1.5 கப்பு மைதா எடுத்துட்டுருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பை சேர்த்து மாவையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கோ. அதுக்கப்புறம் நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிசைவோமோ அதே மாதிரி தண்ணி விட்டு பிசையணும். இதை ரொம்ப கம்மியான தண்ணியை விட்டு பிசைய ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா நீங்கள் அது மைதா ரொம்ப சேர்க்க வேண்டியதாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிசைங்கோ. ஒரு கெட்டியாக மாவு பிசைகிற மாதிரி இருக்கட்டும். பட் கையில் இது பிசு பிசுன்னு ஒட்ட தான் செய்யும் மைதான்றனால. அப்போ நீங்கள் கையில் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுருந்து இதை நல்லா பிசைங்கோ. இதை எண்ணெயை விட்டோடனே உங்கள் கையிலேருந்து அந்த பிசுப்பு தன்மை போய் மாவு பிசைய ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் இதே மாதிரி நீங்கள் 3 to 4 டைம்ஸ் கொஞ்சமாக நல்லெண்ணெயை எடுத்து மாவில் விட்டு பிசைய வேண்டியிருக்கும். இது மினிமம் 10லேருந்து 15 நிமிஷம் பிசைங்கோ. மாவை நீங்கள் எவ்வளோ நல்லா பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸும் உப்பிண்டு வர்றது. அந்த பொரிக்கும்போது அது நல்லா உப்பிண்டு வரும். அப்போ தான் சொஜ்ஜி அப்பம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் 10லேருந்து 15 நிமிஷம் இந்த சொஜ்ஜி அப்பத்தில் இருக்கிற முக்கியமான ஸ்டெப்பே. இது நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ரா கையில் விட்டுன்னு நல்லா பிசையுங்கோ. கடைசி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தேன்னா மாவு பஞ்சு மாதிரி இருக்கும். அப்போது அதை ஒரு பவுலில் போட்டுட்டு நல்ல ஒரு 1/2 கப்பு நல்லெண்ணெய் அதில் விடுங்கோ. அந்த எண்ணெயில் அந்த மாவு அப்படியே முழுகி இருக்கணும். அந்த மாதிரி விட்டு இதை மினிமம் 1/2 hour ஊற விடுங்க. உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா 1லேருந்து 1.5 மணி நேரம் கூட இதை ஊற விடலாம். மாவு இன்னும் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதை கையில் தட்ட ஆரம்பிக்கும் போது அந்த மாவு நீங்கள் சொல்கிறத கேட்கும், அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது நீங்கள் ஒரு தேய்ச்சேன்னா மாவு அவ்வளோ ஈஸியாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். அதுக்கு ஊறுற டைமும் அது நல்லெண்ணெயில் ஊறுறது இல்லையா, அது ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ இந்த மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணலாம். நம்ம 1 கப்பு மைதா எடுத்து மாவு பிசைஞ்சிருக்கோம். ஸோ அதே அளவு 1 கப்பு ரவை எடுத்துக்க போகிறோம். ஒரு கடாயில் 1 கப்பு ரவையை போட்டு நம்ம எப்படி உப்புமா பண்ணுறதுக்கு ரவையை வறுப்போமோ அதே மாதிரி வறுக்கணும். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கோ. கலர் மாறணும், பொன்னிறமாக மாறணும், கருகக்கூடாது. சரியா? இது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இதே கடாயில் 3 கப்பு தண்ணி விடுங்க. 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி உங்களோட ஒரு கையால் ரவையை சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியில் இன்னொரு கையால் கலரிண்டே இருங்கோ. எப்படி நம்ம உப்புமா பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸ்டெப்பு. ஏன்னா நம்ம ரவையை மொத்தமாக சேர்த்துட்டு கலரினோம் அப்படின்னா கட்டி தட்டிடும். ஸோ ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடந்துகிட்டே இருக்கணும். ரவை ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை கொஞ்சமாக அதிகம் பண்ணிக்கலாம் வேணும்னா. இதை நல்லா கலரிண்டே இருந்தேன்னா இது ஃபுல்லாக அந்த தண்ணியில் ரவை ஃபுல்லாக வெந்துடும். ஸோ அது ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு வெல்லம் சேர்க்குறோம். நீங்கள் சர்க்கரை சேர்க்குறதா இருந்தாலும் ஓகே. நான் இங்கே வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லத்தை சேர்த்து நல்லா கலரி விடுங்க. வெல்லம் சேர்த்து 5வது நிமிஷம் இது நல்லா வாட்டரியாக ஆகிடும். நம்ம சர்க்கரை சேர்த்தாலும் இந்த தண்ணி தன்மை அதுக்கு வந்துடும் கரைஞ்சி. அப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணல இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். கொதித்து நல்லா திக்காக கேசரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போது 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடியை போட்டு நல்லா கலரி விடுங்கோ. இது நல்லா ஆயிடுத்து அப்படின்ற ஒரு தெரியும் இல்லையா உங்களுக்கு. கேசரி கன்சிஸ்டன்சி திக்காக வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய்யை விட்டு கலரி இதை மூடி வச்சுருங்கோ. இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதை திருப்பி கரண்டியால் நல்லா கலரி விட்டு இதை நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸ்டஃப் பண்ணுற சமயத்துக்கு நீங்கள் இதை கையில் எடுத்து உருட்டினேன்னா உங்கள் கை ஃபுல்லாக ரவை ஆகிடும். உங்களுக்கு அது சொஜ்ஜியப்பம் தட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் இதை ஒரு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுடுங்கோ. இதெல்லாம் முடிக்கும்போது பார்த்தேன்னா கண்டிப்பாக அந்த மைதா ஆல்மோஸ்ட் 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதோ பட்டர் பேப்பரோ இல்லை வாழை இலையோ யூஸ் பண்ணி தட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பண்ண ஸ்டஃபிங்ஸை ரெடியாக உருட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் பூரி பொரிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்த அளவு எண்ணெயை விட்டு அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு
பட்டர் பேப்பரோ இல்லை வாழை இலையோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். அதில் எண்ணெயை தடவிட்டு மாவு பிசைஞ்சு வச்சுருக்குறோம் இல்லையா, அதுலேருந்து மைதா மாவை கொஞ்சமாக எடுத்துக்கலாம், ரொம்ப நிறைய எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை எடுத்து கையால் லேசாக அதை உருட்டிட்டு பட்டர் பேப்பரில் வச்சு எண்ணெய் ஏற்கனவே மைதா மாவில் ஊறின்னு இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயவே எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு இந்த மைதா மாவை கையாலேயே தட்டுங்கோ. அதனால் விரித்து விடுங்கோ. தட்டுறதுன்னா இப்போ ஷேப்பாக வர வேண்டாம், விரித்து விட்டால் போதும். அது ஓரளவுக்கு விரித்ததுக்கப்புறம் நம்ம உருத்தி வச்சுருக்கிற ரவையை அதில் வச்சு எல்லா சைடும் கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு கையாலேயே ஒரு சும்மா உருட்டிட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு எல்லா சைடும் கவர் ஆகிருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துன்ட்டு அதை திருப்பி பட்டர் பேப்பரில் வச்சு உங்கள் கையாலேயே ப்ரெஸ் பண்ணி அதை ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வாங்கோ. இப்போ தட்டும்போது எண்ணெய் தொட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னோட கை கொஞ்சம் ரஃப்பாகிற மாதிரி தெரியும். அப்போது மைதா மாவுலேயே நம்ம எண்ணெய் விட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையே தொட்டு இந்த சுஜி அப்பத்தை தட்ட போகிறோம். இதை நம்ம தட்டி முடிக்கிறதுக்கும் எண்ணெய் அங்கே சூடாக இருக்கும். அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டின சுஜி அப்பத்தை அதில் போடுங்கோ. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கான்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி எண்ணெய் சூடு ஆகலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 1-2 சுஜி அப்போ இந்த மீடியம் லோ ஃப்ளேம்லேயே போட்டுடலாம். அப்புறம் சூடு உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்து ஹை பண்ணிக்கோங்க, சிம் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்ட உடனே வித்தின் 2 or 3 செகண்ட்ஸில் அது பூரி பொங்கி புஷ்ஷுன்னு வரும் இல்லையா, அது மாதிரி இதுவும் புஃப்னு வர ஆரம்பிச்சிடும் மேலே. அப்போ திருப்பி போட்டு 2 சைடுமே பொன்னிறமாக வர அளவுக்கு இதை நல்லா பொரித்து எடுத்துருங்கோ. இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிக்கும்போது நான் ரொம்ப ஈஸியான ரெசிபின்னு சொன்னேன். நீங்கள் நினைக்கலாம் என்ன இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது ஈஸின்னு சொல்லிட்டாலே அப்படின்னு. நான் ஏன் ஈஸின்னு சொன்னேன்னா, நம்ம வேறு ஏதாவது ஸ்வீட் பண்ணோன்னா கண்டிப்பாக சர்க்கரைக்கு 1 கம்பி பதம் அப்படிங்கிறத பார்க்கணும். வெல்லம் மாந்தால் அது நல்லா உருட்டுற பதத்துக்கு வரணும். இவ்வளோ நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். பட் இந்த சொஜ்ஜியப்பத்துக்கு அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. மாவை பிசைகிறோம். ஆஸ் யூஷுவலாக கேசரி எப்படி பண்ணுவோமோ அதே தான் பண்ண போகிறோம். கேசரி பவுடர் நம்ம யூஸ் பண்ணலை, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது இது. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதை கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபியோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நான் என்னோடய வெப்சைட்டில் போட்டிருக்கேன். அதையும் கண்டிப்பாக செக் பண்ணுங்க. தேங்க்யூ.